நாளிலே கூட கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வருடத்தின் 4ஆம் மாதத்திலே கடைசி வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். எல்லாம் அவருடைய கிருபை. அவர் கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய இயலாது. அவர் கிருபை தான் நம்மை தாங்குகிறது. அவர் கிருபை தான் நம்மளை நடத்துகின்றது. அவர் கிருபை தான் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அவர் சமூகத்தில் நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறிட்டு ஸ்தோத்திரத்துடன் இந்த ஆராதனை துவங்க முடியாது ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திர பாத்திரனே தேவா தோத்திர துதி உமக்கே. தோத்திர பாத்திரனே தேவா தோத்திர துதி உமக்கே. தோல் முழுக்காத்தியோ காத்தல் நித்திய துதி உமக்கே. தோல் முழுக்காத்தியோ காத்தல் நித்திய துதி உமக்கே. தோத்திர பாத்திரனே தேவா தோத்திர துதி உமக்கே. வல்லமழக்கரங்களோட கூட இருக்கும்படி அப்பா சத்துருவின் கிளைகள் எங்களை அண்டாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளப்பட சத்துருகள் பின்னிட்டு திரும்பார்கள் வார்த்தபடி சத்துருகள் பின்னிட்டு திரும்பபடி நீர் எங்களுக்காக யாவும் செய்து நீ எங்களுக்காக யுத்தம் செய்து அப்பா நீ எங்களை ஜெயத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆமென். பயங்களின்றி நல்ல நித்திரை செய்யமை. பயங்களின்றி நல்ல நித்திரை செய்யமை. பத்திரமாய் சீராட்டி உலகியை சுற்றிடும் தோட்டையமா. பத்திரமாசி ராஜி புரகியை சுற்றிலும் தோட்டையனா. தோத்திர பாத்திரனே தேவா தோத்திர துதி உமக்கே. Thank you Lord. ஆமென். உன்னை தொடுகிறது என் கண்மணி தொடுகிறான் என்று சொன்னீரப்பா. எங்களுக்கு உங்களுடைய கண்மணியை போல் பார்த்து நடத்துகிறவர்கள் அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். உங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியார் அப்பா உங்களுடைய வல்லமழக்கரங்களோடு கூட இருக்கும்படியார் ஒப்புக் கொடுக்கிறான். ஒரு தாய் கேட்டுவது போல எங்களை கேட்டுபவர் நீரான். ஒரு தந்தை சுமப்பது போல எங்களை சுமந்து கொள்வர் நீரான். ஓ ஹல்லேலூயா. வரை தள்ளி வீரலை கூடாமல்
தேங்க்யூ அப்பா. எங்களை விட்டு அகற்றி போக முடியாது. நாங்கள் வெளிப்படுத்த நடத்தும் பிள்ளைகளாக மாற முடியாது அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை மூழ்காதபடி, எங்களை மூடிக்கொள்ளாதபடி அப்பா, எங்களுக்கு நீர் ஆண்டவர் ஒளியாய் வேண்டும். என் வாழ்க்கையில் நீர் ஆண்டவர் ஒளியேற்றி நாமத்தை மகிமைப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். ஆமே ஹல்லேலூயா. அகன்றிடவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே, அகன்றிடவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே, தாயிலை புரட்சி கூறச் செய்தவரே பாங்கு சீரா ஆரிலை புரட்சி கூறச் செய்தவரே பாங்கு சீரா பாத்திரனே தேவா தோத்திர துதி உமக்கே, தோத்திர பாத்திரனே தேவா தோத்திர துதி உமக்கே. நன்றி ஆண்டவர். ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை தினமதிலும் தோழில் எந்த வகைகளிலும், உங்கள் தினமதிலும் தோழில் எந்த வகைகளிலும், திருமறைகள் எமக்கு உண்டியை காத்துக்கொள்வா, திருமறைகள் எழுதி எமக்கு உண்டியை காத்துக்கொள்வா, பாத்திரனே தேவா தோத்திர துதி உமக்கே, பாத்திரனே தேவா தோத்திர துதி உமக்கே, தேத்திரம் போல் முழு ராத்திரிலும் கர்த்தர் நித்திய துதி உமக்கே, தேத்திரம் போல் முழு ராத்திரிலும் கர்த்தர் நித்திய துதி உமக்கே, பாத்திரனே தேவா தோத்திர துதி உமக்கே. ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஞான இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலவேளையில் ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனையில தேவன் நீர் மகிமைப்படும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே தேவன் நீர் ஆண்டவரை மகிமைப்படுங்கப்பா. வந்து தேவன் நீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பரிசுத்த உயிர்த்தெழுதல் நாளில உற்சாகமாய் ஆண்டவரே நாங்கள் ஆராதித்து தேவன் தாமை நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடியவரை நம்முடைய ஆளுகை வழிநடத்தல் இருக்க தேவன் நீர் உதவி செய்யும்படி நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா கர்த்தரையே அப்படின்ற பாடலை, ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள், வல்லமையாய்
எக்காலமும் கைதாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியரனே எங்கள் உள்ளம் அனைத்துரை துதியுங்கள். அக்னியே கல்மழையே அனைத்துரை துதியுங்கள். அக்னியாய் கல்மழை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழுப்பிய துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை
தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ஹalleluya. தேவன் படைத்த எல்லாம் Praise the தேவனை Lord. துதிக்கத்தான் Thank you, ஆண்டவர் Thank படைச்சார். you, Jesus. நம்மளையும் அப்படிதான் தேவன் படைச்சார். ஆண்டவர் இந்த நாளில வல்லமையாய் கிரியை செய்யும்படி நாம் அவர் கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில கூட அடுத்த பாடலாக ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை Thank you, Lord. மகிமைப்படுத்துவோம். Hallelujah. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையார், ஓடினாலும் கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும்போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில்
அல்லேலூயா. Hallelujah. உண்மையிலேயே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலேயே பாக்கியவான். அவருக்குள் நாம் இருக்கும் பொழுது அந்த பலன் நமக்குள் உண்டாகும். நாம் பாக்கியத்தை அடைகிறோம். ஆமென். கண்ணீரின் பாதையில நடந்தாலும் களிப்பான அதை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். நம்ம கண்ணீரில் எவ்வளோ நாள் நம்ம வாழ்வோம் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அதை களிப்பாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு உண்டு. வேறு இடத்துல 1000 நாள் வாழ்ந்தாலும் அவரிடத்தில் வாழ்வது ஒரு நாள் மேலானது. அவருடைய சந்நிலத்தில் இருக்கும் பொழுது தான் நமக்கு ஆனந்தம். ஒவ்வொரு நாளும் அவர் இல்லத்தில் நம்ம வாசல்ல சபையில் நம்ம காத்திருக்கும் போது அது தேவ சமாதானமாய் மாறும். அது பாக்கியம் அடையும்படியாய் நமக்கு தேவன் அருள் செய்வார். அப்படியாய் நாம் அடுத்த பாடலாக பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர். பரலோகம் அவரை துதித்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் தூதர்கள் என்னாலும் ஆண்டவரை துதித்து கொண்டே ஓசன்னா ஹொசன்னா என்று அல்லேலூயா என்று துதித்து கொண்டு இருக்கிறோம். நாம் இந்த நாளில கூட சபையில் பரலோகத்தில் வாழ்ந்திருக்கிற தேவனை நாமும் துதித்து அவரை வாழ்த்துவோம். பரிசுத்தர் 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 ஆமென். பரிசுத்தர் 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 ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வத்தில் நீங்களே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வத்தில் நீங்களே. துதிக்கிறோம் துதிக்கிறோம்.
தூதர்கள் என்னாலும் என்ன சொல்றாங்க? Thank you, Jesus. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் துதித்து கொண்டிருக்கிறார். அப்படியாய் நாமும் அவரை துதித்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவருடைய சமூகத்தில் நாமும் பரிசுத்தத்தை ஆமென். அடையும்படி ஆண்டவரே சப்பா, இந்த நாளில கூட ஆராதனையில தேவன் நீர் மகிமைப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல் மூலமாய் உண்மை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. மீதமான நேரங்களை தேவன் நீர் பொறுப்பெடுத்து ஆண்டவரை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், சிறைச்சாலை போன்ற போராட்டங்கள், எதற்காக நாம் சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? எந்த பாவ பழக்கத்தில் நாம் சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? இயேசுவே, நீர் எங்களை விடுதலை ஆக்கினால் நாங்கள் மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. நாம் மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியத்திலே நான் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்ப்பா. சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் போது, நீரை அபிஷேகிக்கும் போது சிறை போன்ற காரியங்கள் எங்களை விட்டு நீங்கும் ஆண்டவர், எங்களை விட்டு நீங்கும். அன்று பிறவி குருடன் இடத்துல வந்து, உனக்கு சித்தமானால், உனக்கு சித்தமானால் என் கண்களை திறந்துடும் என்று சொல்லி அந்த குருடன் கேட்ட போது, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அவர் குருடர்களை மாத்திரமல்ல, குஷ்டரோகிகளை மாத்திரமல்ல, மரித்தவர்களே அவர் சித்தத்தின்படி உயிர்த்தெழுந்தார். அவர் சித்தத்தின்படி உயிர்த்தோடு உயிரோடு எழுப்பினார். நம்ம எந்த காரியத்தில், எந்த காரியத்தை அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்?
எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம்? எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம்? என் மகனே, என் மகளே, பயப்படாது. உலகத்தில் இருக்கிறதிலும் நான் உங்களோடு இருக்கிற ஒரு பெரியவர், அவங்களோடு இருக்கிற ஒரு பெரியவர். உங்களுடைய காரியங்களை நிறுத்தி ஒப்புக்கொடு, என்மேல் பாரத்தை வைத்து விடு. நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஒப்பு கொடுப்போம். அப்பா, இந்த சிறைச்சாலை போன்று, சிறை கதவு போன்று இருக்கிற காரியங்களை அப்பா தகப்பனே, உடைய சித்தத்தின்படி எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு சித்தம் உண்டாண்டவர், எங்க சித்தத்தின்படி அல்லப்பா, என் சித்தத்தின்படி அல்லாண்டவர். நாங்கள் ஒப்புக்கொண்டாண்டவர். சிறைச்சாலை போன்ற காரியங்களை எங்களை விட்டு நீங்க கூடமானால் நீங்க ஆண்டவர், உடைய சித்தத்தின்படி எங்களை ஆகட்டும் ஆண்டவர். ஒப்புக்கொடுப்போம். சிறைச்சாலை கதவுகளும் என் தாகமாக சிறைச்சாலை கதவுகளும் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம விட்டு விலக மாட்டார் என்று அப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மரணமானாலும் ஜீவனானாலும் அவர்தான் நம்முடைய அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். அவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உள்ளங்கை வரைந்திருக்கிறார். இந்த காரியம் எப்படி ஆகுமோ என்று மரியாள் சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே, மரியாளே பயப்படாது, பயப்படாது, தேவனாலே எல்லாம் கூடும் என்று, தேவனாலே எல்லாம் கூடும் என்று அந்த தூதர்கள் சொன்ன போது மரியாள் அந்த காரியத்தை கொடுத்து அதற்கு ஒரு சிந்தித்துக் கொள்ளவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். மரணமே உன் கூறுங்க, பாதாளமே செய்யமெங்க என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், பாதாளத்தை ஜெயித்தார், ஜெயித்தார், ஜெயித்தார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. செத்த நிலைமையில் இருக்கிற காரியங்களை, செத்த நிலைமையில் இருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் அவர் உயிர் பெறச் செய்கிறவர், அவர் உயிர் பெறச் செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் நமக்கு ஆதாயமாக செய்து முடிப்பார், ஆதாயமாக செய்து முடிப்பார். காரணம் அவனுக்கு நமக்கு சகாயம், அவன் நமக்கு சகாயம், அவனுக்கு சகாயம் செய்வேன் சொன்னவர். உன் பயத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுங்க. பயப்படாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க, எதை குறித்து கலங்காதீங்க.
விசுவாசத்தோட நோக்கி பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதியிருக்கிறது. அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஒப்பு கொடுத்து மரணமக்கு அல்லேலூயா. நாம் அவர் காட்டுகிற பாதையிலே நடக்கும்போது இதுவே வழி என்று அவர் சொல்லும் வார்த்தையிலே நாம் கீழ்ப்படிந்து நடந்து, அப்பா என்னை கோணலான பாதையில் நடக்க செய்யாதீர் ஆண்டவர், நடக்க செய்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே முறிவைத்த போது 40 நாட்களிலே அவள் வாக்களித்த தேசத்திற்கு அவன் சுதந்திருக்க 40 நாட்கள் தான் ஆகும். ஆனாலும் முறிவித்த போது 40 ஆண்டுகள் சுற்றி வரச் செய்தார், சுற்றி வரச் செய்தார். அப்ப ஆண்டவருக்கு முறுமுறுப்பு பிடிக்காது. முறுப்பு என்பது ஒரு பாவம். பாவம். எதை கேட்டாலும் எதை செய்தாலும் ஆண்டவரே ஒரு சித்தத்தின்படி எனக்கு கொடுங்க ஆண்டவரே, ஒரு சித்தத்தின்படி ஆக கடவுள். இயேசு சொன்னார், இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தத்தின்படி அல்லப்பா, சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து செபித்தார். அப்படி நான் செபிக்கும் போது நம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பள்ளங்கள், எப்படிப்பட்ட மலை போல பிரச்சனைகள், எப்படிப்பட்ட சதி, எப்படிப்பட்ட வேதனை சோதனை காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீ என்னோட கூட இருக்கு ஆண்டவரே, எப்படிப்பட்ட பல்லங்களா தாண்டு ஆண்டவர், எப்படிப்பட்ட பல்லங்களை முறியடித்த ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டீங்களோ பெற்றுக்கொள் என்று எழுதியிருக்கிறதே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனை சோதனை, சத்துருக்கால் வரும் நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள் எதுவும் எங்களை வேதனைப்படுத்தாதப்பா, எதுவும் எங்களை தொடாத ஆண்டவரே, எதுவும் எங்களை தொடாதப்பா. காரணம் எங்களோட கூட இருக்கு ஆண்டவரே, எங்களோட கூட இருக்கு ஆண்டவரே. எப்படிப்பட்ட காரியத்திலும் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் அப்பா, ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஒரு கருத்தை ஒப்புக்கொள்வோம். ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, பள்ளங்கள்
இந்த நாளிலே கூட நம்முடைய சபையின் வாக்குத்தத்தமான உபாகமத்தின் புத்தகம் ஸ்தோத்திரம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு ஜனங்கள் பாக்கியவான்கள். அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் இந்த ஆண்டிலே கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டும்படியாய், இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அவர் மலை பிரசங்கத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள், மலை பிரசங்கத்திலே அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இந்த நாளிலே மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7 12ஆம் வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக நாம் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் பல வசனங்களை ஆதாரமாக கொண்டு அந்த வசன நிமித்தம் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். 7ஆம் அதிகாரத்திலே குற்றம் என்று 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனங்களை நாம் தியானித்தோம். இரண்டாவதாக பரிசுத்தம்
என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம். இன்னும் 4 காரியங்கள் அந்த 7ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த நாளிலே நேரத்தை பின்பற்றி, ஏன்னா வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருப்பதனால் நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் வார்த்தையை முடிக்க நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நல்லவர். நேற்று இரவில் கூட ஆண்டவர் 1 மணிக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு மறுபடியும் கலந்து சென்று நீங்கள் திரும்பி வந்திருக்கீங்க. எவ்வளோ கிருபை! ஆண்டு கொடுத்த பெலன். ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு தூக்கமே வராது. அது ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்தனால நான் எப்படிப்பட்ட ஒரு களைப்பு இருந்தாலும் நான் இரவே ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, அதிகாலையில் எழுந்திருக்கணும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் என்று சொல்லி அதிகாலையில் எழுந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இந்த நாளிலே கூட அப்படியே நான் எழுந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி, சுரேஷ் கூட காலையில் தான் கடந்து சென்றாங்க. கரெக்டாக 6:30 வந்து சேர்ந்தாங்க. நாம் தான் வராதவங்க தான் லேட்டாக வந்தீங்க. வந்தவங்க இல்லை, வராதவங்க தான் இந்த சபைக்கு லேட்டாக வரீங்க. ஆண்டவர் நேரத்தை கொடுங்க. ஆண்டவர் வருகை சீக்கிரமாக இருக்குது. தள்ளப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. உன்னை அரியன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் அரியன்னு சொல்லக்கூடாது. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஜெபனா எல்லாரும் கலந்து கொள்ளுங்க, ரொம்ப அவசியம். நான் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்போது நம்ம விடுதலை ஆக்குவார். அதுதான் காரணம். அல்லேலூயா. இப்போ இந்த 7ஆம் அதிகாரத்தில் நம் 4 காரியங்களில் நேரம் கிடைக்கும்போது வசனத்தின்படி நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்ட ஒப்பு கொடுப்போம். 5 அவருடைய உபதேசங்கள், 6 அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், 7ஆம் அதிகாரம் எச்சரிக்கை. இதுதான் அவர் அந்த மலை பிரசங்கத்தில் நமக்கு அருளின உபதேசித்த என்ன போட்டிருக்குது? 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:1. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், இதில் 9ஆவது வசனத்து வரைக்கும் பாக்கியவான்கள் என்னென்ன பாக்கியம் ஒரு முறை பார்த்துருவோம். எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நீங்கள் தான் படிங்க. பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை திந்தித்து என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கரங்களை தட்டுவோமா? இந்த 9 பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு சில நிபந்தனைகள் உண்டு. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு கற்பனைகள், ஒரு கட்டளைகள், அவருடைய எச்சரிக்கை எல்லாவற்றையும் நம்ம கழுது சென்றால் தான் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இப்பொழுது கூட அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் சமுதாயத்தை, எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று நாம் பார்க்க போகிறோம். அந்த சமுதாயத்தில் 2வதாக நேர்வழியை நடக்க வேண்டிய வழியை நாம் பார்க்க போகிறோம். 3வதாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான உத்தமம்.
உத்தமத்தை நாம் பார்க்க போகிறோம். உத்தமம் என்பது சின்னதல்ல, ரொம்ப பெருசு. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாக நடக்கிறான். அப்போது எவ்வளோ நம்ம உத்தமமாய் நடக்கணும்? வாக்குத்தத்தத்துக்காக நாம் சில உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமனுக்கு அவர் நன்மை வழங்காதீரார். அன்றைக்கி இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதப்படி நம்ம பண்ணோம். ஆனால் இதில் எச்சரிக்கை இருக்குது. இந்த 4 காரியத்தில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். 3 காரியத்தில் சமுதாயம், நேர்வழி, உத்தமம். இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன் வாய் மொழியினாலே அவருடைய கற்பனைகளையும் அவர் கட்டளைகளையும் கொடுத்து இதில் எச்சரிக்கையும் பண்ணுறார், நமக்கு எச்சரிக்கையும் பண்ணுறாரு. முதலாவதாக மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. போதும் சிஸ்டர். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். நம்ம என்ன விரும்புவோம்? பொதுவாக ஒருத்தர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்பது என்ன? அவங்க நம்மளை அடிக்கணும்னு எதிர்பார்ப்போமா? அவங்க நம்மளை சண்டை போடணும்னு எதிர்பார்ப்போமா? அவங்க நம்மளை கேவலமாக எதிர்பார்ப்போமா? அவர்களிடத்தில் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? பாருங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவர்கள் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். நமக்கு மனுஷர்கள் நம்ம நன்மை தான் செய்யணும்னு சொல்லி நம்ம விரும்புவோம். பொதுவாக அதுதான் விருப்பம் நமக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதையும் நீங்கள் செய்யுங்க, அதையும் நீங்கள் செய்து பாருங்க. இந்த சமுதாயம் எப்பவுமே என்னதான் செய்யும்? நமக்கு நன்மை செய்யுமா? தீமை தான் செய்யும். சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? அவருடைய வருகையிலே நாம் ஆயத்தப்படும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் மரித்தால் 2ஆம் உயிர்த்தெழுதலிலே நாங்கள் பங்கு பெற வேண்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் உங்களுடைய வருகையிலே நாங்கள் எதிர்கொண்டு செல்ல வேண்டும். ஆண்டவரே, கரங்களை தட்டுவோமா? இதை நாம் விரும்புகிறோம். 2 காரியம்தான். மரித்தால் 2ஆம் உயிர்த்தெழுதல். 1ஆம் உயிர்த்தெழுதல் நம்ம என்ன உயிர்த்தெழுதல்? மாம்சத்துக்கு உயிர்த்தெழுதல். தாய் தகவல் மூலமாக நாம் பிறக்கிறோம். 2ஆவது உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன உயிர்த்தெழுதல்? ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். கரங்களை தட்டுவோமா? அந்த ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் நமக்கு ரொம்ப அவசியம். அப்போ நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்றால் சமுதாயத்தை ஒரு பக்கம் விட்டு விடுங்க. சமுதாயம் நமக்கு தீமை தான் செய்யும். கர்த்தர் அவ்விடத்தில் வருவர்களை அவர் என்ன செய்யலை? உடம்பே தள்ளலை. நீ எனக்கு பிடிக்கல, வேண்டாம் அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு பெரிய வார்த்தை எதுனா, இனி பாவம் செய்யாதே. அதுதான். அந்த ஒரு வார்த்தையில் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானம் கிடைச்சாச்சு. பிரியமானவர்களே, உலகத்தில் எவ்வளோ காரியங்களிலே மனுஷர்கள் பாவம் செய்ய
துரிதமாக ஓடுறாங்க, துரிதமாக ஓடுறாங்க. பிரியமானவர்களே, இந்த சமுதாயத்தில் நம்ம ஏன் முன்னிறுத்தி வைத்திருக்கிறார் இந்த வசனம்? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, நம்ம எவைகளை செய்ய, நமக்கு எவைகளை செய்ய விரும்புகிறோம், நாம் மனுஷர் நமக்கு நன்மை தான் செய்ய விரும்புகிறோம். அப்போ நம்மை தீமை செய்துகளை நம்ம கடிந்து கொள்ளலாமா? அவர்களிடத்தில் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லி நாம் பிரிந்து செல்ல வழிவகுக்கிறோமா? இந்த உபதேசம் எப்படிப்பட்ட சீஷர்கள், எப்படிப்பட்ட உபதேசம் என்று அவரை விட்டு பிரிந்து போனார்கள், இயேசுவை விட்டு பிரிந்து போனார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் என்னை விட்டு பிரிந்து போக மனதா இருக்கிறீங்களா? நம்மை பார்த்து சொல்றாரு. அப்போ இந்த சமுதாயத்தை குறித்து நாம் ஒரு நாளும் கவலை கொள்ளக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. அவங்க என்ன செய்ய நம்ம விரும்புகிறாங்க, ஆண்டவரே நான் அவங்களுக்கு செய்யணும், ஆண்டவரே அவங்கள எனக்கு நன்மை செய்ய விரும்பினாங்க, நான் நன்மை செய்யணும்னு. அது அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம கூட இல்லை. தீமை செய்தால் தீமை செய்யணும், நன்மை செய்தால் நன்மை செய்யணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம கூடாது. அதனால என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. 16ஆம் வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ நம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், மனுஷர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாங்க அதே செய்ய விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்போ மனுஷர்கிட்ட நமக்கு என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது, நன்மை கிடைக்காது, நன்மை கிடைக்காது, தீமை தான் கிடைக்கும். ஆனால் நம்மளை வித்தியாசப்படுத்துகிறாரு, நீங்கள் நன்மை செய்யுங்க, நீங்கள் நன்மை செய்யுங்க. அந்த நன்மை நாம் செய்வோமானால், இந்த வசனம் பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அல்லேலூயா, நம்ம செய்வது என்ன, நற்கிரியைகள், நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவள் முன்பாக பிரகாசிக்க கடவர்கள், பிரகாசிக்க கடவுது. பிரியமானவர்களே, நாம் அவர்கள் செய்வது போல நாம் செய்தால் நமக்கு அவர்களுக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. நம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த சமுதாயம் எப்பவுமே நம்ம அலக்கழிக்கப்படும். இன்றைக்கு லஞ்சம் கொடுத்தா தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இதுதான் உலக நீதி, உலக நீதி அதுதான். ஆனால் கர்த்தருடைய நீதி அப்படிப்பட்டதல்ல. நீ பரிதானம் வாங்காது இருப்பாயாக, நீ பரிதானம் வாங்காது இருப்பாயாக. அவருடைய நீதி அப்படிப்பட்ட நீதி. இந்த உலகம் அப்படிப்பட்டது அல்ல, அப்படிப்பட்டது அல்ல. அது அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய நற்கிரைகள் கண்டு நம் வெளிச்சத்தை அவள் காணும்படியாய், நம்முடைய நற்கிரை நிமித்தமாக அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாம் நன்மை தான் செய்யணும், நன்மை தான் செய்யணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மேலும் சகோதரரே, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். பாருங்க, இதுதான் நம்மளுடைய கிரியைகள்.
சமுதாயத்தை ஒரு பக்கம் விட்டுருங்க. சமுதாயம் இப்படி தான் இருக்கும். சமுதாயத்தை பின்னால் போனால் 2ஆம் உயிர்த்தெழுதலிலே நம்ம பங்கு பெற மாட்டோம். நம்ம பங்கு பெற மாட்டோம். புதிய வானம் புதிய பூமியிலே உருவாக்கும் போது நாம் அதில் வாசமாக இருக்கும்படியாய் கர்த்தருடைய 1000 வருட ஆசாட்சியிலே நாமும் பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாய் வாசிங்க சிஸ்டர். அப்படியே தொடர்ந்து அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். திடனற்றவர்களை தேற்றுங்கள். பலவீனரை தாங்குங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். கிறிஸ்தவங்கிட்ட, முஸ்லீம் கிட்ட, இந்து கிட்டன்னு சொல்றாரா? ஜாதி மதம்லாம் அவருக்கு இல்லை. எல்லா மனுஷனையும் அவர் தான் ஜெனிப்பித்தார். எல்லாரும் அவர் தான் ஜெனிப்பித்தார். அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கேட்க மனதாக இருந்தால் கேட்கட்டும், எல்லாம் விட்டு விடுங்க. இது நம்மளுடைய தலையாய கடமை. எழுதுறாரு பாருங்க, அழகாக தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு எழுதுறாரு. தெசலோனிக்கேயர் பட்டணத்தார் தான் அவங்க வசனத்தின் வாஞ்சியாக இருந்தாங்க. எது சொன்னாலும் கீழ்ப்படிந்தாங்க. அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. அதுதான் பட்டணத்தாருக்கு ஆண்டவர் பவுல் மூலமாக எழுதுறாரு, நீங்கள் ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனரை தாங்குங்க, எல்லாத்திலும் நீடிய சாந்தமாயிருங்க. இது நமக்கு கொடுக்குற கட்டளை. அப்போ இதில் ஒரு காரியத்தை நாம் தவறினாலும், ஒரு வார்த்தையில தவறினாலும் நாம் ஒளியின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்ல. இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கை, ஆண்டவர் எச்சரிக்கை விடுறாரு. 7ஆம் அதிகாரம் மூலமாக முழுவதிலும் ஒரு எச்சரிக்கை தான். ஏன் காரணம் என்னவென்றால் அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய சத்தியங்கள் அநேகமாக இருக்கிறது. முதல்ல நாம் அறிந்து கொள்ளணும். அப்போ தான் இந்த வசனத்தில் பாருங்க, எல்லா இடத்திலும் நீதிய சாந்தமாக இருங்க. இருக்கிறோமா? எப்போ நடந்த விஷயத்தை இப்போ நம்ம சொல்லி காட்டுவோம் கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, யாராக இருந்தாலும். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு அந்த 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உலகம் அப்போ ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுக்கு மனுஷர் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதையே நீங்கள் செய்யுங்க. அவங்க தீமை தான் செய்வாங்க, எல்லாம் ஆப்போசிட் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் நன்மை செய்யுங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்க. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்க. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். அவன் எனக்கு தீமை செய்துட்டான்பா, அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு வேண்டாம். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? அருவருப்பான ஜெபம். தீமைக்கு தீமை செய்த ஆண்டவரே, அவன் குடும்பம் அழிஞ்சு போனோம், எனக்கு தீமை, நான் உன் பிள்ளை இருக்கட்டும், நீ எப்படி ஜெபிக்கிற?
தீமை உலகம் அப்படிதான், அந்த சமுதாயம் அப்படிதான், தீமை தான் செய்யும். நன்மை செய்வர் ஒருவரும் இல்லை, நன்மை செய்வர் ஒருவரும் இல்லை. அப்போ நம்ம தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்கணும், பார்க்கணும், அதை பாருங்கள்ன்றாரு. எந்த இடத்துல அவங்க தீமை செய்திருக்காங்க அதே இடத்துல நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணும். எந்த காரியத்தில் நமக்கு தீமை செய்திருக்காங்க கேளுங்க, ஆண்டவரை விட்டு கேளுங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு நன்மை தான் செய்தேன், அவங்க தீமை செய்தாங்க. ஆண்டவரே, தீமை செய்தாங்க, பரவாயில்ல ஆண்டவரே, அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க ஒன்றாகிலும் குறைப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அவங்க நிறைவானதை கொடுத்து அவங்க குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாருங்கள். இதான் பாருங்கள், என்ன நன்மைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாருக்குள்ளும் எப்பொழுதும் 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 நன்மை செய்யுங்கள், எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்போ நாம் அந்த நன்மைகளை, அந்த செய்த நன்மைகளை நாம் ஜெபத்தினாலே, ஆண்டவரே நீ இத்தனை நன்மை செய்தீரப்பா, இத்தனை நன்மைகள் செய்தீர் ஆண்டவரே, அத்தனை நன்மைகளும் நானும் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. முதல்ல கிரியை இருக்கணும், நம்ம கிரியை இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். நமக்குள்ள கிரியை இருக்கணும், கிரியை இருக்கணும். நம் வாழ்க்கையில் நம் நடந்து கொண்ட நம் நடக்கிற பாதைகளிலே ஒரு துளி கூட மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காதபடி நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மனதார அவளுக்கு தீங்கு செய்யக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட எப்போதும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னா இடைவிடாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிப்பது ஸ்தோத்திரம்படி மணிக்கணக்காக ஜெபிப்பது மாத்திரமில்லை, எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்லினே இருங்க. அதுதான் ஒரு ஜெபம். நடக்கும்போது, உறங்கும்போது, படுக்கும்போது, எழுந்திருக்கும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. இதுதான் இடைவிடாமல் ஜெபம், இதுதான் இடைவிடாமல் ஜெபம். ஆண்டவருக்கு 1 மணி நேரம் எனக்காக நீங்கள் விழித்திருக்கக்கூடாதா? விழித்திருக்கக்கூடாதா? ஏன்னா காரணம் என்னென்னா, அவர் ஜெபிக்க போகிறாரு. ஒரு பெரிய டார்கெட்டு, அதுக்கு பலப்படுத்தணும். ஆண்டவர் என்னை பலப்படுத்தணும், அவரிடத்தில் கிருபை கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபிக்க போகிறாரு. அந்த ஜெபத்திலே அவங்களும் தரித்திருக்க, சீசன் தரித்திருக்க, என்னோட கூட 1 மணி விழித்திருங்க விழித்திருங்கன்னு கேட்குறாரு. விழித்திருக்க முடியல. காரணம், அவருக்குள்ளே என்ன சூழ்ந்திருக்கிறது? இருள் சூழ்ந்திருக்கிறது. சீஷர்கள் தான் தூக்க என்ற இருள் அவளை சூழ்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நாம் எந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே போக வேண்டும். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? உற்சாகமாக தட்டுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. முதல்ல எப்போதும் சந்தோஷமா இருங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க. இந்த வசனத்தை பிலிப்பியர்ல கூட சொன்னார் பவுல், கர்த்தர்கள் எப்போதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ கர்த்தர்கள் எப்போதும் சந்தோஷமாக இடைவிடாமல் ஜெபிங்க. அந்த ஜெபம்
எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவது. சாப்பிடும்போது, படுக்கும்போது, உறங்கும்போது. படுப்பது வேற, உறங்குவது வேற, தூக்கம் வேற, எல்லாம் வித்தியாசம்தான். நடக்கும்போது, நம் வேலைகளை செய்யும்போது எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யணும். அப்படி செய்வதே நமக்கு தேவ சித்தமாக இருக்கிறது. சித்தமாக இருக்குது. சமுதாயத்தை ஒரு பக்கம் விடுங்க. ஆண்டவர் அவன் எப்படி செய்தான் இப்படி செய்தான். சமுதாயம் அப்படி தான் இருக்கும். சமுதாயம் அப்படி தான் இருக்கும். சமுதாயத்தில் அப்படி ஜனங்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் அப்படி இருக்கக்கூடாது. தீமைக்கு நன்மை செய்யுங்க. நன்மைக்கு தீமை செய்கிறவர்களுக்கு வீட்டில் தீமை விட்டு விலகாத. அது அப்புறம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய காரியம் அல்ல. ஆனால் நாம் நன்மை தான் செய்யணும். நன்மை தான் செய்யணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்டோம். அடுத்த ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். அதில் 1லேருந்து 4 வசனங்களை வாசிப்போம். 1 தீமோத்தேயு. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், இது ரொம்ப முக்கியம். இது பாருங்க, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பாருங்க, இங்க இவங்களுக்கு நீ பண்ணு, உன் பிள்ளைகளுக்கு பண்ணு, உன் பெற்றோர்களுக்கு பண்ணு, ஜெபம் பண்ணு, உன் சபை பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணு. நேற்று தினத்தில் பாருங்கள், எப்பவுமே நம்ம சபையில் மற்றவர்களுக்காக தான் ஜெபிப்போம். இந்த 12 கிராமங்கள் ரட்சிப்புகளாய் கடந்து வரணும் ஆண்டவரே. இந்த 12 கிராமங்கள் உள்ள பிள்ளைகள் சமாதானத்துடன் வாழ வேண்டாம் ஆண்டவரே. இந்த பிள்ளை வாழ்க்கையில் நன்மையான காரியம் நடக்க வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த 12 கிராமங்களுக்காக நம்ம ஒவ்வொருவரும் ஜெபித்தோம். நமக்காக நம்ம ஜெபிக்கலை, நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலை, நம் குடும்பத்திற்காக ஜெபிக்கலை, நம்ம உறவினர்களுக்காக ஜெபிக்கலை, ஆத்துமாக்களுக்காக. பிரியமானங்களே, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், இதுதான் பெருசுன்றார். இந்த புத்தி தான் பெருசு. பிரதானமாய் பெரிய புத்தி இதுதான். என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க சார். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? இவங்கெல்லாம் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண நாமக்கு புத்தி சொல்றாரு. நம்ம கலகமில்லா ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாருக்கும் அப்படி செய்ய. நாமும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த சமுதாய மக்களுக்காக எப்போதும் நம் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் வேண்டுதல்கள் ஸ்தோத்திரங்கள் இந்த சமுதாய மக்களுக்காக எப்போதும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இது பாருங்க, அது ஆண்டவருக்கு பிரியன்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷர் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அல்லேலூயா. அதற்காக தான் இந்த 12 கிராமங்களுக்கான ஊழியம். வருகை சீக்கிரமா இருக்குது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுதான் பிரதான கட்டளை, பிரதானமான கட்டளை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஒருவரே, நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரம் ஒருவரே. அவர் தான் யாரு? இயேசு. அப்போ இயேசுவின் நாமத்தினாலே தான் நாம் எல்லாவற்றையும் செய்ய நம்ம அர்ப்பணிக்கணும்.
அவர்தான் நமக்கு மத்தியஸ்தர், அவர்தான் நமக்கு பரிந்து பேசுகிறவர். அப்போ மனுஷன் இடத்துல நம்ம போகக்கூடாது. சமுதாயம், இந்த சமுதாயத்தில் நாமெல்லாம் எப்போ எப்படிப்பட்டவர்கள்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் அந்த சமுதாயத்துக்காக எப்பவுமே நம் ஜெபிக்கிறவர்களாக நாம் விளங்க வேண்டும். இரண்டாவதாக நேர்வழி. மத்தேயு 7 அதிகாரம், மத்தேயு 7 13 14 வாசிக்க கேட்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். எப்படிங்க? எப்படி? இடுக்கமான வாசல்னா என்ன சொல்லுங்க. இடுக்கமான வாசல் இந்த இடத்துல சொல்கிறார் ஆண்டவர், பரலோகத்தில் சொல்ல. இங்கே பூலோகத்தில் தான் இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இது பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள், அது எல்லாமே இடுக்கமான வாசல் தான். ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுப்பது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம விசாலமான வாசலில் போகக்கூடாது. விசாலமான வாசல் நமக்கு தேவையில்லை. இடுக்கமான வசனத்தை முழுசா படிங்க சிஸ்டர். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. பாருங்க, இடுக்கமான வாசலை உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அந்த வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்டவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் அவங்க இடுக்கமான வாசல் விரும்ப மாட்டாங்க. எல்லாவற்றையும் ஷார்ட்கட் தான் அவங்களுக்கு. ஷார்ட்கட்டில் போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அநேகர் இப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்காங்க. நம்ம இடுக்கமான வாசல் என்பது நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற வேதனை, துன்பம், வைராக்கியம், சோதனை மற்றும் பொறாமை, இதெல்லாம் இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல். ஆண்டவர் அது உள்ளதான் போக சொல்றாரு. இந்த சமுதாயத்தில் அதெல்லாம் இருக்கு. நீங்க அதை உட்பேசி உள்ள போங்க, உள்ள போங்க. ஆனா அந்த ஜனங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அவங்களுக்கு ஒரே விருப்பம், சீக்கிரமா வாழ்க்கையை எல்லா நன்மையிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா நன்மையும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு உண்டான விரிசலான வழி எதில் இருக்கு, விரிவான வழி எதில் இருக்கு நான் போகிறதுக்கு, அதை தான் பார்ப்பாங்க. அது வழி என்ன வழி, என்ன வாசல்? அது கேட்டுக்கு போகிற வாசல், கெட்டு போகிறதுக்காக வாசல். நம் கெட்டு போகும்படி போகிற வாசல், அது கேட்டுக்கு போகிற வாசல், விசாலமான வாசல். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த சிலர் தான் நாம. அல்லேலூயா. அந்த சிலர் தான் நாம. வாழ்க்கையில் என்ன ஒரு துயரம், துன்பம், வியாதி, வருத்தம் எது வந்தாலும் நம்ம அசைக்கக்கூடாது, அசைந்து போகக்கூடாது. ஆண்டவர் வசனம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறார், இயேசுவின் வலது பக்கத்தில் இருக்கிறார். அப்போ இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னா இடுக்கமாக இருக்கும். அப்படிதான் இருக்கும். வியாதி இருக்கும், வருத்தம் இருக்கும், வேதனை இருக்கும், சோதனை இருக்கும். அந்த வாசலில் போராமல் இருக்கும், பொச்சரிப்பு இருக்கும், ஆசை இருக்கும், கூடவே அழிவும் இருக்கும். கேட்டுக்கு போகிற வாசல் அது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் எப்பவுமே. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். அப்போ அந்த திடன் கொள்ளுகிற மனசு நமக்கு வேணும். வாக்கு தத்துவத்தை நாம் உரிமை பாராட்டும், நாம் வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால் நாம் நேர்வழியில் தான் செல்லணும். அதான் ஜீவனுக்கு போகிற வாசல். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்கும், வழி நெருக்கமாக இருக்கும். நெருக்கம்
என் நெருக்கமுள்ள நேரத்தில் யார் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன்றார் தாவீது. நான் அபயமிட்டேன், கூப்பிட்டேன். என்னை எங்கே கொண்டு வந்தார்? விசாலத்தில் கொண்டு வந்தார். கரங்களை தட்டுவோமா? அப்போ நெருக்கம் வருதுன்னா நம்ம ஒரு விசாரம் இருக்கும், நமக்கு இருக்கும். ஆனால் அதில் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வருத்தம் இல்லை, வேதனை இல்லை. நெருக்கம் வருதுன்னா அதை நாம் கேட்டு பெற்று, ஆண்டவரே இதெல்லாம் லேசான காரியம் அப்பா, இதை நீ கொடுத்தினா விசாலமான வாசல் வழி எனக்கு உண்டு ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவரத்தில் அந்த வழியை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஜீவனுக்கு போகிற வாசல், அந்த வழியை தெரிந்து கொள்ளணும். ஏசாயா 55, ஏசாயாவின் புத்தகம் 55, ஏசாயாவின் புத்தகம் 55 6-9 வாசிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் இது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். வாசிங்க சிஸ்டர். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். பாருங்க, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இது யாருக்கு சொல்றேன்னா விசுவாசிங்களுக்கு தான் சொல்றார் ஆண்டவர், நமக்கு தான். அவங்க தேட மாட்டாங்க. ஆனால் பக்தி உள்ளவர்கள் பாருங்க, பக்தி உள்ளவர்கள் பக்தியுள்ள கர்த்தர் தெரிந்து கொள்வார். அவங்க தேடும் பட்சத்தில் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் எல்லா துன்மார்க்கரின் வழியை அழித்து போடுவார். அக்கிரமத்தின் நினைவுகள் அழித்து போடுவார். அப்போ அழித்து போடும்போது அவர்கள் யாரெல்லாம் எப்படி திரும்புவாங்க? கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தை தேடும்போது அவர் சமீபமாக இருக்கிற நேரத்தில் அவர் நோக்கி பார்ப்பார். நோக்கி பாருங்கள், அவர் சமீபமாக இருக்கார், நம்ம சமீபமாக இருக்கிறார். அப்போ தேடும்போது அவனுக்கு எங்கே இருக்கார்? நமக்கு சமீபமாக இருக்கார். நம்ம தேடும்போது தான் நமக்கு சமீபமாக இருக்கார். அது புறஜாதிகளுக்கு தெரியாது, இந்த ரகசியம் தெரியாது. ஓய்வு நாளிலே கர்த்தரை தேடணும்னு நம்ம பிரயாசப்பட்டு வரணும். ஆண்டவர் நம்மோடு என்ன பேச போகிறார், நமக்கு என்ன ஆசீர்வாதம். சபைக்கு வருவதே ஒரு ஆசீர்வாதம் தான். சபை ஒரு நாள் விட்டு விடுங்களேன், சபை ஒரு நாள் விட்டு வீட்டில் இருங்களேன், ரொம்ப வேதனை நம்மை சூழ்ந்து இருக்கும். ஐயோ, இந்த நாளில் நம்ம ஆண்டவர் வார்த்தை கேட்க முடியலே, பிரசங்கத்தை கேட்க முடியலே, வார்த்தை கேட்க முடியலே, அந்த ஆனந்தத்தை நான் விட்டு விட்டேனே. கர்த்தரை தொழுது கொள்ளும் பாக்கியவான்கள். அவளுக்கு என்ன கொடுக்குறாரு? ஆனந்தம் கொடுக்குறாரு, ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்குறார். அவர் தொழுது கொள்ளும் மகிழ்ச்சியை கொடுக்குறார். அப்போ தேடும்போது நமக்கு அவர் நோக்கி கூப்பிடும்போது நமக்கு சமீபமாக இருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் தன் நினைவில் விட்டு திரும்புவான், கர்த்தருக்கு திரும்ப கடவன். அவர் அவன்மேல் மனதுருகியவார். நம்முடைய தேவனத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்க தயை பெற்றிருக்கிறார். அப்போது மன்னிப்பு அவர்கிட்ட உண்டு, அவர் தயை பெற்றிருக்கிறார். ஸோ அவங்களுக்காக நம்ம இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். முதல்ல நம்ம கர்த்தருக்கு திரும்பணும். அவர் சமீபமாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நம்ம திரும்பும்போது தான் சமீபமாக இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஜெபம் துன்மார்க்கரை குறித்து, அக்கிரமக்காரை குறித்து ஜெபிக்கணும். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்கே திரும்புவாங்க? கர்த்தரிடத்தில் திரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் நம்மக்கிட்ட இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது ரெண்டாவதாக இருக்கணும். அந்த ஜெபம் ரெண்டாவதாக இருக்கணும். அப்போ மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்டவர்கள்? அவங்க துன்மார்க்கர், அக்கிரமக்காரர். பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கும் போது பதில் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும்.
அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று உங்கள் வழிகள் என் வழிகளும் என்று இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்க வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் வழிகளை பார்க்க என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. நாம் நினைக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எப்படிப்பட்ட நினைவுகள்! ஆண்டவர் எல்லாம் கொடுக்க வல்லவர். நம்ம தீமை நினைச்சா தீமை பெற்றுக்கொள்வோம், நன்மை நினைச்சா நன்மை பெற்றுக்கொள்வோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. நாம் நேர் வழியை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் நம் நினைவுகளும் நம் எண்ணங்களும் நம்ம செயல்களும் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும். சகோதரர் அருமையான சாட்சி சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, கோடலான பாதைகளை என்னை நடத்துகிறார் சொல்லி வசனத்தை பார்த்து அடுத்த கையோட ஒரு சவுண்டு. வண்டியும் டேமேஜ் ஆகிருக்கும். வண்டி டேமேஜ் ஆனால் பரவாயில்ல, சரீர ப்ராப்ளம் வந்திருக்கும், அடிபட்டிருக்கும், பேசஞ்சர் அடிபட்டிருப்பாங்க, கார்த்திக் அடிபட்டிருப்பார். அப்போது அவர் நினைக்கும் போது அவர் வழி நம்மை நேராக்கி கொண்டு போகிறது. கரங்களை தட்டுவோமா? அவர் நாம் நினைக்கும் போது அவர் நேர் வழிகளை நடத்தி அந்த கோணலான வழிகளை நம்மை விட்டு அகற்றுகிறார். இவ்வளோ பெரிய விபத்து, ஒரு 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 கண்ணிமை தான். அந்த வண்டி வந்து இடிச்சிருந்தாலே போதும், அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கு. பாருங்கள், ஆண்டவருக்கு வந்து பிரேக் கொடுத்துருக்காரு, வண்டியில் எடுக்காதபடி. இதே பிள்ளைகள் மேலே ஒரு சின்ன வண்டி மேலும் பிள்ளைகள் மீதும் ஒரு காயம் கூட, அந்த பேசஞ்சர் கூட கார்த்திக் நிமித்தமாக ஜெபம், அவருடைய ஜெபத்தின் நிமித்தமாக அவங்க காக்கப்பட்டாங்க. அந்த உன் நினைவுகள் நினைவுகள்ல, உன் வழிகளின் வழிகள் அல்ல. வானத்திற்கு பூமியை பார்க்கும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்க என் வழிகளும், உன் நினைவுகள் பார்க்க என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்கிறார். ஏசாயா எழுதுகிறார். பிரியமானங்களே, நம்ம வழிகள் எப்படிப்பட்ட வழிகளாக இருக்குது? இந்த சமுதாயத்தின் வழிகள் நமக்கு வேண்டாம். அது மாறுபாடான வழிகள், கோணலான வழிகள். நமக்கு ஒன்றே ஒன்று, நமக்கு நேர் வழியை நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகத்தில் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாய் எலேசர் போறாரு. ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம். அதில் பாருங்க, 40ஆம் வசனத்தில் எலேசர் அவர் கேட்கிறாரு. படிங்க, 40ஆம் வசனத்தை படிங்க. அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். இது ஆபிரகாம் வந்து எலேசாருக்கு சொல்றார், எலியாசாருக்கு சொல்றார். அப்பா, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாயின்னு சொல்லி வழியிலே நீ போகும்படியே என் மகனுக்கு என் இனத்தாரில் பெண் கொள்ளும்படியாய் அவர் போகிறார். இதை வந்து யார்கிட்ட சொல்கிறாருன்னா, ரெபக்காள் வீட்டில் இவர் சொல்கிறார். யார் சொல்கிறது? எலேசர் சொல்கிறார். என் எஜமான் இப்படிப்பட்ட காரியத்தில் என்னை அனுப்புகிறார் சொல்லி வழி இப்படிலாம் நான் வந்தேன்னு சொல்கிறாரு. 41, 42 வாசிங்க சிஸ்டர்.
நீ என் இனத்தாரிடத்திற்கு போனால் ஆ. என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய், ஆ. அவர்கள் உனக்கு பெண் கொடாமற் போனாலும் ஆ. நீ என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் என்றார். ஆ. அப்படியே நான் இன்று ஆ. துறவண்டையிலே வந்து ஆ. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, ஆ. என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் ஆ. இதோ ஆ. நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். போதும் சிஸ்டர். அவர் அந்த காரியத்தை எல்லாம் ரெபக்கால் பார்த்த காரியம், ரெபக்கால் வழி நடந்த காரியங்கள், அங்கே ஒரு வசனம் சொல்கிறாரு, அருமையான வசனம் பாருங்க. 45 வாசிங்க சிஸ்டர். நான் இதை என் இருதயத்தை சொல்லி முடிக்கும் முன்னே ஆ. இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு ஆ. புறப்பட்டு வந்து ஆ. துறவில் இறங்கி போய் தண்ணீர் உண்டாள். ஆ. அப்பொழுது நான் ஆ. எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். ஆ. அவள் சீக்கிரமாய் தன் தோளில் இருந்த குடத்தை இறக்கி ஆ. குடியும், ஆ. உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். ஆ. நான் குடித்தேன், ஆ. ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். ஆ. அப்பொழுது ஆ. நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். பாருங்க, ஆபிரகாம் என்ன சொல்றாரோ, இவருக்கு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்து என் பிரயாணத்தை நீங்கள் வாய்க்க செய்யுங்க, என் பிரயாணத்தை அவர் பாருங்க, ஒரு ஒரு ஜெபம் பண்ணுறாரு, அருமையான ஜெபம் பண்ணுறார். 27 வாசிங்க சிஸ்டர். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற ஆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ. அவர் தம்முடைய கிருபையையும் ஆ. தம்முடைய உண்மையையும் ஆ. என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. ஆ. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் நான் பிரயாணம் பண்ணி வருகையில், ஒரு வழியில் பிரயாணம் என்பது 2 வழி இருக்கும். என்னென்ன வழி? இடுக்கமான வழி, பிரதான வழி. இவர் வந்தது இடுக்கமான ஒரு பெரிய வனாந்தரத்தில் வர்றாரு, தண்ணி இல்லாத இடம் வராரு. எதுக்கு வராரு? தன் எஜமானுடைய மகனுக்கு பெண் கொள்ள வராரு. ஆண்டவர்கிட்ட அந்த ஊழியக்காரன் பெண் கொள்ள வரும்போதே அந்த ஊழியக்காரனு ஜெபிக்கிற ஜெபத்தை அப்படியே அவர் கேட்கிறார். அப்படியே என்ன கேட்டாரோ அப்படியே அந்த 24ஆம் அதிகாரம் 14 வசனத்தை அப்படியே அந்த 40ஆம் வசனம் 48 வரைக்கும் அது சொல்கிறாரு. என் வழியில் இப்படிலாம் நான் எதை கேட்டேனோ அது கர்த்தர் எனக்கு கொடுத்தார், வாக்கை செய்தார். வாழ்க்கை என்னும் வழியில் ஒரு வாழ்க்கைக்காக தன்னுடைய எஜமானுடைய பிள்ளைக்கு வாழ்க்கை துணையை கேட்க போகிறாரு. ஆண்டவர் பாருங்க, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் நினைவுகள் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ தூரமோ என் வழிகள் நினைவுகள் இருக்கிறது. நாம் ஒரு வழியை நினைச்சா அதில் போக முடியாது. அந்த வழி எப்படிப்பட்ட வழி? கேட்டுக்கு போகிற வழி, இடுக்கமான வழி. கேட்டுக்கு போகிற வழி விசாலமான வழி. இடுக்கமான வழியில் நாம் போக வேண்டும் என்றால் எல்லா காரியமும் நடக்கும், எல்லாம் குறையப்பட்டு காணப்படுவோம். அந்த குறைவுகளை நாம் சகித்தோமானால் அந்த பாதையில் அந்த வழியில் நிறைவான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, இவர் ஒரு ஜெபிக்கிறாரு, அந்த ஜெபம் அருமையாக இருக்கும். 14ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 24:14. அந்த பெண் இல்லை, 24:14. நான் குடிக்க ஒரு குடத்தை சாய்க்க வேண்டும் என்று ஆ. நான் சொல்லும் போது ஆ. குடி என்றும் ஆ. உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் ஆ. சொல்லும் பெண் எவளோ ஆ. அவளை நீ உம்முடைய ஊழியக்காரனாகிய ஆ. ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவோ ஆ. என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று ஆ. நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஆ. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, அந்த ஜெபம் சொல்லி முடிக்கும் முன்னே, அப்போ நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம ஆண்டவர் வழியை நம்ம தெரிந்து கொள்ளணும், ரொம்ப முக்கியம். நம் ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் பாருங்கள், இப்படிலாம் இருக்கணும். ஆண்டவரே, நானும் தண்ணி குடிக்கணும், இந்த வனாந்திரத்தை நானும் தண்ணி, என் கொட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும். தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? ஆசீர்வாதம், அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்போ அபிஷேகம் பெற்றவர்களாம் ஜெபிக்கும்போது ஆண்டவருக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அப்படியே அவள்
அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அல்லேலூயா. கர்த்தர் வழியை வாய்க்கச் செய்வார். இந்த சமுதாயம் எப்படின்னா இருக்கட்டும், நாம் நேர் வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். நேர் வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். நேர் வழியில் நடக்க நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். முதல்ல அந்த வழியை தெரிந்து கொள்ள கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க. நீ சொல்லி முடிக்கும் முன்னே உங்களுக்கு அந்த வழியை ஆயத்தப்படுத்திடுவார். அல்லேலூயா. அந்த வழியை ஆயத்தப்படுத்திடுவார். பிரியமானவர்களே, இந்த சமுதாயத்தில் நேர்வழி என்பது நாம தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்னை அடிச்சிட்டான், அவன் நிச்சயமாக அடிக்கணும். என்னை திட்டான், அவனை திட்டணும், அவளை திட்டணும். என்னை மோசமாக பேசிட்டாங்க, நானும் பேசணும். இதெல்லாம் என்ன வழி? பிரதானமான வழி. இதெல்லாம் பிரதானமான வழி. அவங்க அடிக்கிறது தான் நம்ம இடுக்கமான வழி. அவங்க நம்ம திட்டு தான் நம்ம இடுக்கமான வழி. அதெல்லாம் நம்ம சகித்து கொள்ளணும். அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஆண்டவர்கிட்ட. சமுதாயத்தை ஒரு பக்கம் விட்டுருங்க. சமுதாயம் தீமை தான் செய்யும். நன்மைக்கு தீமை செய், வீட்டிலே தீமை விட்டு விலகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நன்மை செய்வோம், கர்த்தர் நன்மை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் தான் கொடுப்பார், மனுஷன் நமக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் நன்மை செய்த தீமை நமக்கு செய்தாங்கன்னா தீமை அவள் வீட்டை விட்டு விலகாது. வசனம் சொல்லுது. வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 17ஆம் அதிகாரம். நீதிமொழி 17. ஸ்தோத்திரம். என்ன வசனம் சொல்லுங்க சிஸ்டர்? சொல்லி 17:13. வாசிங்க சிஸ்டர். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் எனக்கு தீமை செய்கிறான், தீமை செய்யட்டும். அந்த தீமைக்கு கர்த்தர் நன்மை தருவார். அந்த தீமைக்கு அவங்களுக்கு தீமை ஏற்படும். நம்ம நன்மை செய்கிறோம், நம்ம நன்மை செய்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நன்மைக்கு தீமை செய்வாங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சமூகத்தை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுங்க சார். நீ நன்மை செய்வது சுற்றி தந்து போல நானும் நன்மை செய்ய நான் பிரயாசப்படுகிறேன். ஆண்டு பிரயாசப்படுகிறோம் அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய நேர் வழியை தெரிந்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். நன்மைக்கு தீமை செய்கிற எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. இது நமக்கு கொடுத்த எச்சரிக்கை. இன்னும் 2 எச்சரிக்கை இருக்குது. வருகைக்கு ஆயத்தப்படணும். மரித்தால் 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும். அவர் சித்தமாக இருந்தால், உயிரோடு இருந்தால் வருகைக்கு நம்ம எதிர்கொண்டு போகணும். இதுதான் நம்மளுடைய நேர்வழி. சமுதாயம் எப்படின்னா இருக்கட்டும், நம்ம தீங்கு செய்யட்டும், தீமை செய்யட்டும், அதை நாம் நினைக்கவே கூடாது. அதை நினைத்தாலும் நமக்கு பாவம்தான், பாவம்தான். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தின் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாக விடுதலையாவீர்கள். அப்போது வசனத்தை நாம் மேற்கொள்ளும் போது மனுஷன் நம்ம மேற்கொள்ள முடியாது, மனுஷன் நம்ம மேற்கொள்ள முடியாது. நன்மை செய், தீமைக்கு நன்மை செய், தீமைக்கு நன்மை செய். சங்கீதக்காரன் கூட அழகாக ஒரு வசனம் சொல்லலாம். சங்கீதம் 37 எடுங்க சிஸ்டர். தேங்க்யூ சார், முடிச்சிடலாம். சங்கீதம் 37. தேங்க்யூ ஜீசஸ். யாரை நன்மை செய்யணும்? அழகாக சொல்கிறார் பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்போ நன்மை செய்யும்போது தேசத்தில் நமக்கு நன்மை கிடைக்குது. அந்த சுதந்திர தேசத்திலே ஒரு குடியிருந்து ஜீவனுள்ள தேசத்தில் குடியிருப்பார்கள்.
ஜீவன தேசத்துக்குரிய கர்த்தருக்கு சித்தமானால் நிச்சயமாய் நம்ம சபை அனைவரும் வருகளை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கரங்களை தட்டுவோமா? அப்போ நம்ம வழி கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும், சரியாக இருக்கணும். பிரியமானவர்களே, அடுத்த முறை உத்தமத்தை குறித்து நாம் தியானித்து உத்தமத்தை குறித்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோம். எச்சரிக்கை நமக்கு தெரியல, எப்படி அந்த உத்தமத்தில் வாழ்ந்தால் எப்படி எச்சரிக்கையோடு வாழணுன்று நம்ம ஆசுவாதத்தை பெற்றுக்கொண்டோம். எச்சரிக்கை வாங்கிக்கல. அடுத்த முறை இந்த எச்சரிக்கை சொல்லி இந்த 3 காரியங்களுக்கு உண்டான என்னென்ன காரியம் என்னென்ன எடுத்து வாசிங்க. முடித்து அடுத்த எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யத்தை சேர்ந்துத்துக் கொள்வார்கள். துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சேர்ந்துத்துக் கொள்வார்கள். அந்த எச்சரிப்பை பெற்று நாம் இந்த பூமியை சேர்ந்துத்துக் கொள்ள முடியாது. வருகையில் ஆயத்தப்பட முடியாது. நம்மை பலரை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாளிலே கூட தகப்பனே, அப்பா காலை முதல் நேரம் வரைக்கும் தகப்பனே எங்களை பண்படுத்தினீரப்பா, எங்களை பயன்படுத்தினீர் ஆண்டவரே, எங்களை உபயோகப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பா, துதி ஸ்தோத்திரத்தின் வேலையிலும், ஜெபத்தின் வேலையிலும், ஆராதனை வேலையிலும், பாடல் வேலையிலும், அப்பா வார்த்தையின் வேலையிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தினோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தின ஆண்டவரே. உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி அப்பா, உண்மையில் நாங்கள் மகிமைப்பட, என்னில் நீங்கள் மகிமைப்பட இந்த நாளிலே அப்பா, இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு எந்த ஒரு அப்பா காரியங்கள் நடந்தாலும் அதை அப்படியே உதறி தள்ளிவிட்டு அப்பா உங்களுடைய நேர் வழியிலே நாங்கள் நடக்க முடியாது. நேர் வழியிலே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியாத தகப்பனே, கேட்டுக்கு போகிற வாழ்க்கை வழியில் நாங்கள் நடவாதபடி, விசாலமான வழியில் நாங்கள் நடவாதபடி அப்பா அப்பா இடுக்கமும் அப்பா தகப்பனே அப்பா அந்த வழியில் நாங்கள் நடக்க நீ எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டாண்ட வார்த்தை முடிய அப்பா தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தங்கி இருக்கும்படியாய், எங்களுக்கு தாபரிக்கும்படியாய் தகப்பனே, வேதனை துன்பங்கள் எங்களை அணுகாதபடி நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறாங்க. ரத்தத்தை மூடி மறைத்துக் கொள்ளுங்க, கிருபையாய் நடத்துங்கப்பா. அதனால் வந்த பிள்ளைகள் குடும்பத்தை, ஒவ்வொரு குடும்பத்தையும், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறார்கள். சுயரத்தத்தால் சம்பாதித்த பெத்தேல் ஆசீர்வாத சபையையும் சபை பிள்ளைகளையும் வருகையில் ஆயத்தப்படுத்த நீர் பாதுகாத்துக் கொள்ள, கிருபையை நடத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். பெத்தேலின் ஆசீர்வாதங்கள் சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பை கொடுத்து எல்லா சம்பூர்ண பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று பெத்தேலின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் என்று நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. கிருபையை நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்திக்கொள். பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனி எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறான். ரத்தத்தை முடிய மறைத்துக் கொள்ளுங்கப்பா, நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக்கொள்ளும் அப்பா. மே 1 நடக்க இருக்கிற அப்பா சுவிசேஷ பயணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வழிகள் உமக்கு பிரியமா இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொன்னீரப்பா. அப்படியே வானத்து பூமிக்கு எவ்வளவு தூரமோ அப்படி ஒரு வழியையும் நினைவுகள் எங்களுக்கு கொடுத்து நீ எங்களை நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். கிருபையை நடத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் ஆளுகை செய்யட்டும். எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. வர பிள்ளைகளை பயன்படுத்துங்க. எந்த பலவீனை தாக்காதபடி பிள்ளைகளை பலத்தை அடைக்கட்டி ரத்தத்தை மூடி மறைத்துக்கொள்ளபடி ஜெபிக்கிறான். எங்கெங்கும் ஊழியத்தை நாங்கள் செய்ய போகிறோமோ அந்த இடத்தெல்லாம் உங்களுடைய மெய்யான விடுதலை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசு எங்களை விடுதலை ஆக்கினான்னு சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறாங்க. இந்த காலை முதல் இரவு வரைக்கும் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் எங்களை நடத்துங்கப்பா.
பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலாகிலும் எங்களை சேதப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, சேதப்படுத்தக்கூடாது. ஒத்த ஆசை கொடுத்து நடத்துங்க. இஸ்ரவேலுக்கு நான் பணியை போல் இருப்பேன் என்று சொன்னீரப்பா. நீ எங்கள் பணியை போல் இருந்து அந்நாளிலே அற்புதத்தை செய்ய ஒப்பு கொடுத்து செபிக்கிறான். சகல ஆறுதலின் தேவன் நீ எங்களை நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்பட்டு கிருபை கொடுத்து சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்காக நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பல மறவாதே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் அல்லேலூயா அவர் நாமத்திலே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திலே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திலே. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து அந்த 1ஆம் தேதி ஊழியத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், அன்றைக்கி எல்லா பிள்ளையும் கலந்து கொள்ளுங்கள். அதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எதில் நீங்கள் குறைவுபட்டு காணப்படுறீங்க, அந்த குறைவுகளை கர்த்தர் நிச்சயமாக அந்த நாளிலே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அந்த கணத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். முடிந்த அளவுக்கு எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்க.